வணக்கங்க. நெறைய பேருடைய மைண்ட் செட் பார்த்தீங்க அப்டின்னா, சந்தோஷமா இருக்கணும் அப்டின்னா, அதுக்கு நெறைய பணம் வேணும் அப்டிங்கிறது தான். ஆனா அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. பணம் இருக்கவங்க எல்லாமே அப்டி பார்த்தா சந்தோஷமா தான் இருக்கணும். ஆனா இல்லையே! எனக்கு தெரிஞ்ச உதாரண சில விஷயங்கள் சொல்றேன். நான் ஒரு 3 முறை கோல்டு மிஸ் பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு ஏற்பட்ட மன நெருக்கடியில, இது ஏன் இந்த மன நெருக்கடி வருது அப்டின்னு யோசிக்கும்போது, அதோட காஸ்ட் தான். அது அந்த அளவுக்கு வேல்யூ அதிகமா இருக்கிறனால தான் நமக்கு அவ்ளோ ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. கோல்டு தான் போடணும் அப்படிங்கிற கட்டாயம் எதனால? மத்தவங்க நம்மள மதிக்கணும்னு. மத்தவங்க எதுக்கு என்ன மதிக்கணும்? கோல்டு போட்டா தான் என்ன ஒருத்தர் மதிப்பாங்க அப்படின்னா, அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவையே இல்லையே! அதே நான் எனக்கு கம்ஃபர்டபுள் ஆனது போட்டா, நான் ரிலாக்ஸா தொலைஞ்சாலும் எனக்கு கவலையே இல்ல. தூக்கி போட்டு நான் வேற போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க. "ஜனனி என் கையில ரூ. 500 தான் இருந்தது. ரொம்ப எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு. எங்கேயாவது வெளிய போகணும் போல இருந்துச்சு. காருக்கு பெட்ரோல் போட்டோம். வால்பாறை போனோம். வால்பாறை போயிட்டு கையில பார்த்தா வெறும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுற அளவுக்கு தான் காசு இருந்துச்சு. ஸ்நாக்ஸ சாப்பிட்டு கீழ வந்தோம். அப்போ உங்களுக்கு அடுத்த நிமிஷத்த பத்தி பயம் இல்லைன்னா, "இல்ல எனக்கு இறைவன் மேல நம்பிக்கை இருக்கு. இறைவன் அடுத்தது குடுப்பார் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு" அப்படின்னாங்க. அத கேட்கும்போது அவ்ளோ சந்தோஷமா இருந்தது. அவங்க சொன்னாங்க, "அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் மைண்ட் அவ்ளோ ரிலாக்ஸா இருந்துச்சு" அப்படின்னு. இதுல எங்கேயாவது காசு, பணம் ஏதாவது பெருசா தேவைப்பட்டுச்சா பாருங்க, ஒண்ணுமே இல்ல. ரொம்ப ரொம்ப சொற்பமான தொகை தான் இதுக்கெல்லாம். நெறைய காசு இருந்தா தான் சந்தோஷம் அப்டின்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம மனசு தான். போதும் அப்டிங்கிற மைண்ட் செட் இருந்ததுன்னா, கண்டிப்பா போதும். ஸோ சந்தோஷம் அப்டிங்கிறது பணத்தால வர்றது கிடையாதுங்க. நம்ம மனசால நம்மளே ஏற்படுத்திக்கிறது அப்டின்னு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க ஊருக்காக வாழ்றத நிறுத்தணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.